Dear students, example 11.26 evaluate. First one, integration of a to the power of x into e to the power of x into dx. Second one, integration e to the power of x log 2 into e to the power of x into dx அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம், இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸை நம்ம ஏ இன்ட்டு இ ஹோல் டு த பவர் ஆஃப் எக்ஸ் அப்படி நம்ம எழுதலாம் இல்லைங்களா. அப்படி நம்ம மாற்றிட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு இ ஹோல் டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். எழுதின உடனே நம்மளுக்கு இதுக்கு ஆப்டாக ஏதாவது ஃபார்முலா இருக்கா இன்டெகிரேஷனில் அப்படின்னு பார்க்கும்போது integration of a to the power of x into dx equal to a to the power of x divided by log a plus c அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே a e whole to the power of x, அங்கே ax அப்படியே as it is ax வருது, அதேமாரி இங்கே ae அப்படியே whole to the power of x போட்டுட்டு log ae plus c அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுதுங்களா. செகண்ட் சம் இன்டெகிரேஷன் இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் லாக் 2 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இ லாக் இந்த எக்ஸ் இ டு த பவர் ஆஃப் எக்ஸுக்கு இருக்கிற லாக் வந்து மேலே போயிடும். இது பவர் லாகர்தம் படி பார்க்கும்போது 2 டு த பவர் ஆஃப் இந்த எக்ஸு மேலே போயிடும் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் எழுதும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் அந்த இ லாக்ன்றது டு பி எலிமினேட் ஆகிடும், மீதி ரிமைண்டிங் இருக்கிற இந்த 2x இருக்கும் இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2 இன்ட்டு இ ஹோல் டு த பவர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். புரியுதுங்களா. இப்போ இதை எழுதினோடனே இது கேப்டா ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான், இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எக்ஸ் பை லாக் ஏ ப்ளஸ் சி. இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதில் இந்த இடத்துல 2இன்னு இருக்குது, அதனால் 2இ போட்டுக்கிறோம் டு த பவர் ஆஃப் எக்ஸ் லாக் இன்ட்டு 2இ. புரியுதுங்களா. ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம என்ன செய்கிறோம், அழகாக நம்ம புரிஞ்சு இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாரி இதை எழுதிக்கிறோம்.